குட் வைப்ஸ் குட் லைஃப் என்ற ஆங்கில புத்தகத்தின் தமிழாக்கம் நல்ல அதிர்வுகள் நல்ல வாழ்க்கை. அதாவது சுயநேசம் உங்கள் மேன்மைக்கான திறவுகோல். இந்த புக்கை தமிழில் நாகலட்சுமி சண்முகம் அவர்கள் தமிழாக்கம் செய்துள்ளார்கள். ஆங்கிலத்தில் எழுதியவர் விக்ஸ் கிங். விக்ஸ் கிங் தனது 3 வயது நாட்களில் சுமார் 3 ஆண்டுகள் வீடுகள் இன்றி உறவுக்காரர்களுடன் வீட்டிலும், அவரது குடும்பம் வீடுகள் அற்றோர்களுக்கான முகாம்களிலும் சில காலங்களை கழித்தனர். அந்த நேரத்தில் அவருக்கு இருந்த உணர்ச்சிகளை அவரை அநேக வருடங்கள் அவரை பாதிப்புக்குள்ளாக்கின என்றும், அவருடைய அகரீதியாக பாதிப்பு உள்ளாக்கின இவைகளே அவரை உந்துகோலாக சிறப்பான வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்வதற்காக இருந்தது என்று கூறுகிறார். உங்களிடம் உள்ள மோசமான உணர்வுகளை விடுவிக்கவும், அதிக ஆனந்தத்தை அனுபவிக்கவும், ஒரு மாபெரும் வாழ்க்கையை வாழவும் உங்களுக்கு வழிகாட்டும் என்ற நம்பிக்கையில் வாழ்க்கை, அன்பு, நோக்கம் ஆகியவற்றை பற்றிய தன்னுடைய மேலான கருத்துக்களை விக்ஸ் இந்த நூலில் பகிர்ந்து கொள்கிறார். ஒரு உயர்ந்த நோக்கம், அன்பு, தன்னலமின்மை, பணிவு, பரிவு ஆகியவையும் மனிதர்கள் என்ற முறையில் நம்முடைய மிக உயர்ந்த முன்னுரிமையான மகிழ்ச்சியும் இல்லாத ஒருவரிடம் மேன்மத்துவம் நிலை கொள்வது சாத்தியமே இல்லை என்பது இவருடைய ஆணித்தரமான நம்பிக்கை. நீங்கள் நேற்று இருந்ததை விட சிறந்தவராக ஆவதற்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்திலும் மேலும் சிறப்புறவும் உங்களுக்கு உதவுவதுதான் இவர் லட்சியம். ஒரு மாபெரும் வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். இதில் உள்ள கருத்துக்களை ஏற்றுக்கொண்டால். இந்த புத்தகத்தை 7 பகுதிகளாக பிரித்துள்ளார். அதாவது அதிர்வுகள், நேர்மறையான வாழ்க்கை முறை பழக்கங்கள், உங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க, உங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், இலக்குகளை நனவாக்குங்கள், மன செயல்பாடு, இலக்குகளை நனவாக்குதல், செயலில் இறங்குதல், வலியும் நோக்கமும் என்று. இந்நூலில் உள்ள கருத்துக்களை நடைமுறைப்படுத்தினால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நம்புதற்கரிய நேர்மையான மாற்றங்களை அனுபவிப்பீர்கள் என்று கூறுகிறார். நீங்கள் உங்களுடைய முழு ஆற்றலை பயன்படுத்தி வாழ்கின்ற போது நீங்கள் உங்களுடைய சொந்த உலகத்தை மற்றும் அல்லாமல் சுற்றியுள்ள உலகத்தையும் மாற்றுவீர்கள் என்று கூறுகிறார். மற்றவர்களுக்கு உங்கள் மீது அபிப்பிராயம் ஏற்படும்படி செய்வதற்கு பதிலாக உங்களுக்கு உங்கள் மீது ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்குங்கள், உங்களுடைய சௌகரிய வட்டத்தை விரிவுபடுத்துங்கள் என்று கூறுகிறார். அன்றாட இலக்கு நேற்று இருந்ததை விட மேம்பட்டவனாக இரு என்பதே ஆகும். அவர் முன்னுரையாக சுயநேசம் பற்றி விவரிக்கிறார். அதாவது மன அமைதியை அடைவதற்கு நமக்கு ஒரு சமநிலை தேவை. வேலைக்கும் விளையாட்டுக்குமான சமநிலை, செயல்பாட்டுக்கும் பொறுமைக்கும் இடையேயான சமநிலை, செலவுக்கும் சேமிப்புக்கும் இடையேயான சமநிலை, சிரிப்புக்கும் இறுக்கத்திற்கும் இடையேயான சமநிலை, இருப்பதற்கும் விடை பெறுவதற்கும் இடையேயான சமநிலை ஆகியவை இதில் அடங்கும். உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு சமநிலையை அடைய தவறும் போது குற்ற உணர்வு போன்ற இனிமையற்ற உணர்ச்சிகளோடு கூடவே உங்களை மனசோர்வு அழுத்தும். சுய நேசம் உங்கள் மீது சிறிதும் அக்கறை இல்லாத நபர்களை விட்டொழிப்பது எவ்விதத்திலும் நியாயமற்றதல்ல என்பதை நீங்கள் உணர்ந்த வேண்டும். சுயநேசம் என்பது உள்ளது உள்ளபடியே உங்களை ஏற்றுக்கொள்வதற்கும், அதே நேரம் நீங்கள் அதிக சிறப்பானவற்றுக்கு தகுதியானவர் என்று அறிந்திருப்பதும் இடையேயான சமநிலையாகும். சுயநேசம் என்பது சவால்களை எதிர்கொள்வதை தவிர்த்து வெறுமனையே வாழ்க்கையை சாக்குப்போக்கு சொல்லி ஓட்டுவது அல்ல. சுயநேசம் 2 அம்சங்களை முக்கியமாக கொண்டது. 1, உங்கள் மீது நிபந்தனையற்ற அன்பு கொள்வதை ஊக்குவிக்கிறது, உங்களது வளர்ச்சியையும் ஊக்குவிக்கிறது. ஒரு உதாரணமாக, உங்கள் வாழ்க்கை துணைவர் சில எரிச்சலூட்டும் பழக்கம் உடையவராக இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவருடன் நீங்கள் நிபந்தனையற்ற அன்பு கொள்வது ஒரு உதாரணமாக கொள்கிறார். அவரிடம் உங்களுக்கு நேசம் இருக்கிறது, அவரை முழுமையாக அவராகவே அப்படியே ஏற்றுக்கொள்கிறீர்கள். எது சிறந்ததோ அவர்களுக்கு கிடைக்க செய்ய வேண்டும் என்று மனம் கொள்கிறீர்கள். அவரது பழக்கத்தால் உடல் மன பாதிப்பு
ஏற்படக்கூடாது என்று நேர்மையான பழக்கத்துக்கு மட்டும் ஆதரவு தருகிறீர்கள். அவரின் சொந்த நன்மைக்காக பத்திய உணவில் தொடங்கி உங்களுடைய தனிப்பட்ட உறவுகளோடு நீங்கள் உறவாடுகின்ற விதம் வரை எது ஒன்றிலும் உங்களது சுயநேசம் இடம்பெற்றிருக்கும். அதாவது சமநிலை சில சமயங்களில் தடுமாறி கீழே விழுந்து எதையோ இழந்த உணர்வோடு தவித்துக் கொண்டிருப்போம். காரணம், நமது மனநிலைக்கும் செயல் நடவடிக்கைக்கும் இடையே உள்ள சமநிலையை கண்டுபிடிக்கும் வரை இது நடக்கும். இவை ஊன்றி கவனித்தால் தன்னைத்தானே சமநிலையை பெறும். அடுத்த பகுதி அதிர்வுகள் பற்றி ஆசிரியர் கூறுகிறார். பிரபஞ்சம் உங்களுடைய அதிர்வுகளுக்கு செயல்விடை அளிக்கிறது. நீங்கள் வெளிப்படுத்துகின்ற ஆற்றலுக்கு நிகரானது அது உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் என்கிறார். உங்களுடைய எண்ணங்கள், வார்த்தைகள், உணர்வுகள் மற்றும் நடவடிக்கைகளுக்கு பிரபஞ்சம் செயல்விடை அளிக்கின்ற பட்சத்தில் நம்மால் நம்முடைய யதார்த்தத்தை கட்டுப்படுத்த முடியும் என்று அதிர்வு விதி கருதுகிறது. அதாவது அதிர்வு விதியின் கொள்கைப்படி நாம் நல்லவற்றை பிறருக்கு செய்யும் போது பிறர் நமக்கு நல்லதை செய்யக்கூடும் என்கிறார். அதிகமான அன்பையும் மகிழ்ச்சியுமே நாம் அனைவரும் விரும்புகிறோம். இவைதாம் மிக உயர்ந்த அதிர்வுகளை கொண்ட உணர்வுகள். அடுத்த பகுதி 2 நேர்மையான வாழ்க்கை முறை பழக்கங்கள் என்று அழைத்து செல்கிறார். அதில் தாழ்ந்த அதிர்வுகளை கொண்ட உணர்ச்சிகளை ஆய்வு செய்வதும் இந்த உணர்ச்சிகளை உயர்ந்த அதிர்வுகளாக மாற்ற தியானம் செய்வதன் மூலம் உங்கள் மூளை செயல்படும் விதத்தை முற்றிலுமாக காலப்போக்கில் மாற்ற முடியும் என்று கூறுகிறார். உங்களை சூழ்ந்து நேர்மறையான மக்கள் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். உங்களை விட அதிக மகிழ்ச்சியாக இருக்கின்றவர்களுடன் சேர்ந்து இருங்கள். ஆற்றல் எளிதில் ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு தொற்றிக்கொள்ளும் தன்மை வாய்ந்தது. உங்களது பிரச்சனைகளை ஒரு புதிய நேர்மறையான கோணத்தில் பார்க்க நேர்மறையான மக்களால் நமக்கு உதவ முடியும். உங்களுடைய உடலின் மொழியை கவனியுங்கள். மோசமான நிலையிலும் உங்களால் புன்னகைக்க முடியும். உங்களால் முகபாவம், தோரணை, உடல் அசைவு அவற்றை மாற்றி கொள்ள முடியும். உங்கள் எண்ணங்களையும் நல்ல நிலையில் இருக்க வைக்க முடியும். இப்படி செய்வதன் மூலம் உள்ளார்ந்த நிலை மாறும், அதிர்வுகள் உயரும் என்கிறார். நாம் தேவையான அளவு ஓய்வு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்கிறார். அந்த ஓய்வை எவ்வாறு அறிவது? ஒருவர் உங்களுக்காக ஏதேனும் இனிமையான விஷயத்தை செய்ய முற்படும் போதும் அவர்கள் உங்களை மகிழ்ச்சிப்படுத்த அளவுக்கு அதிகமாக முயற்சிப்பதாகவோ அல்லது உங்களுடைய தனிமைக்கு இடையூறு விளைப்பதாகவோ அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் தேவையின்றி மூக்கை நுழைப்பதாகவோ நீங்கள் கருதினால் உங்களை சுற்றி இருக்கின்ற மக்களால் நீங்கள் திக்குமுக்காடி கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அந்த நேரங்களில் இயற்கை சூழலில் செலவிடும் நேரம் சக்தி வாய்ந்தது. புத்துணர்ச்சி தரும், உடலுக்கும் மனதிற்கும் தெம்பு கொடுக்கும். அதேபோல் நாம் உத்வேகம் பெற வேண்டும். எப்பொழுது? குறிப்பாக நாம் பல தோல்விகளை சந்திக்கும் போது, அதாவது நமது திறன்களை சந்தேகித்து துயரக் கடலில் மூழ்கி தாழ்ந்த அதிர்வு அனைத்தையும் அனுபவிக்க தொடங்கும் போது, பாதகமாக அமையும் போது என்று கூறுகிறார். இவர் கூறுவது, நான் சந்தித்த அனைத்து வெற்றியாளர்களிலும் ஒவ்வொருவரும் இந்த மாதிரி தோல்விகளையும் உணர்ச்சிகளையும் சந்தித்தவர்களே. தோல்வி என்பது இறுதி அல்ல, அவற்றிலிருந்து மீண்டு எழுவதுதான் வெற்றி என்று கூறுகிறார். இவரும் அவர்களைப் போல் மீண்டு எழ உதவும் சுயமுன்னேற்ற புத்தகங்களும் சுயமுன்னேற்ற ஒளிநாடாக்களையும் கேட்டு வெற்றியாளர்களுடன் பழகியும் பெற முடியும் என்கிறார். மேலும் வம்பு பேச்சு, தேவையற்ற வீண் சண்டை சச்சரவு இவை நமது மன அமைதியை குலைக்கும். இவற்றிலிருந்து விலகியே இருங்கள் என்று கூறுகிறார். அதே சமயம் நன்றி உணர்ச்சி நமக்கு மேன்மை தரும், உயர்ந்த அதிர்வுகளை தரும் என்று கூறுகிறார். உங்களுடைய உணர்ச்சிகளுடன் ஒன்றியிருங்கள்.
எதிர்மறை உணர்ச்சிகளை அலட்சியம் செய்வது என்பது உங்கள் உடலுக்குள் நஞ்சை வைப்பதற்கு ஒப்பானது. உங்களுக்குள் ஏற்படுகின்ற அனைத்து உணர்ச்சிகளையும் புரிந்து கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். நேர்மறை எண்ணங்கள் வலுக்கட்டாயமாக புகுத்துவது உங்கள் நோக்கமல்ல. மாறாக நீங்கள் நல்ல விதமாக உணர்வதற்காக எதிர்மறை எண்ணங்களை ஆரோக்கியமானவையாக மாற்றுவதுதான் இங்கு நோக்கம். ஏனென்றால் ஒரு நச்சு எண்ணம் நம் மனதின் ஆழத்தில் பதிந்திருந்தால் எதிர்காலத்தில் அதே போன்ற ஒரு சூழலை நீங்கள் அனுபவிக்கும் போது அது மீண்டும் தலை தூக்கும். அது உங்கள் அதிர்வை தாழ்த்துவதோடு மட்டுமல்லாமல் உங்கள் மன நலத்தையும் பாதிக்கும். அந்த மாதிரியான எதிர்மறை உணர்ச்சிகளை எவ்வாறு மாற்றுவது என்று விவரிக்கிறார். முதலில் அடையாளம் காணுதல். உங்களுடைய உணர்ச்சிகளை எவ்வாறு உணர்கிறீர்கள், அதற்கு பெயர் என்ன? ஒரு உதாரணத்தையும் எடுத்துக்கொள்வோம் நன்றாக புரிவதற்காக. சாரா என்ற பெண் தன்னுடைய காதலன் தன்னுடன் பேசுவதில்லை, நேரம் செலவு பண்ணுவதில்லை என்ற உணர்ச்சியுடன் உள்ளாள். அவளையும் ஒரு உதாரணமாக எடுத்து அவளுடன் பயணிப்போம். காதலின் தொடர்பில் இல்லாத போது அவள் வருத்தமும் பயமும் கொள்கிறாள். சிறிது ஆழமாக சிந்தித்த போது தான் கைவிடப்பட்டிருந்ததையும் பாதுகாப்பின்றி இருந்ததாகவும் அவர் உணர்ந்தார் என்று தெரிய வருகிறது. அடுத்ததாக அவள் தனக்குள் கேள்வி கேட்டுக்கொள்கிறாள். இது எவ்வாறு இந்த உணர்வு நமக்கு வருகிறது? இந்த உணர்வுகளின் பின்னால் வரும் எண்ணங்கள் யாவை? இத்துடன் வேறு ஏதாவது உணர்வு வருகிறதா என்றும் ஆராய்கிறார். இவற்றை கேள்வி கேட்ட போது அவருக்கு கிடைத்த விடை யாருக்கும் தன் மீது ஆர்வமில்லை என்றும் தனிமை காரணம் பாதுகாப்பின்றி இருப்பதாகவும் தோன்றுகிறது அவருக்கு. இவை சில நம்பிக்கைகள் என்று உணர்கிறாள். அந்த நம்பிக்கை ஏன் வந்தது என்று மறுபடியும் ஆராயும் போது மிகைப்படுத்துதல், தவறான புரிதல், மற்றவர் நம்பீது திணிக்கும் அபிப்பிராயங்கள் மூலம் இவை வர காரணங்கள் என்று புரிகிறது. இந்த நம்பிக்கைகள் சரிதானா? இந்த எதிர்மறை எண்ணங்கள் சரிதானா என்று மறுபடியும் ஆழ்ந்து சிந்தித்தால், நான் இனி ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டேனா? நான் அழகானவளா என்ற கேள்விகள் எழும். அவருக்கு புரிந்தது தன்னுடைய சூழ்நிலையை மிகைப்படுத்தியிருந்ததாக. அதாவது ஒரே ஒருவன் தனக்கு தொலைபேசியில் அழைக்காததால் இந்த எண்ணங்களை கொண்டோமே, இது சரியா என்ற ஒரு உணர்ந்தார். தன்னுடைய மகிழ்ச்சி மற்றவர்கள் தன்னுடன் எவ்வாறு உரையாடுகிறார்கள் என்பதை சார்ந்ததல்ல என்பதையும் அவர் உணர்கிறார். அடுத்து புரிந்து கொள்ளுதல் பற்றி விவரிக்கிறார். உங்களுடைய உணர்ச்சிக்கு பின்னால் உள்ள ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொள்வது. அதாவது இப்போது சாராவின் வாழ்வில் சாரா தனது பாதுகாப்பின்மையை உணர்ந்து தான் வசீகரமாக இல்லை என்று கவலைப்படத் தொடங்கினார். அவர் மற்றவர்கள் தன்னை பற்றி என்ன நினைத்தார்கள் என்பதை அடிப்படையாக கொண்டு தன்னுடைய தகுதியை எடை போட்டு கொண்டிருந்தார். அது ஏனெனில் அவருடைய சுய மதிப்பு அதர பாதாளத்தில் இருந்தது. அவர் தன்னை பற்றி நல்ல விதமாக உணர்வதற்கு மற்றவர்கள் தவறை மதிப்பதாக ஏற்றுக்கொள்வதும் அவருக்கு அவசியமாக இருந்தது. இது இடம் மாற்றுங்கள் என்று கூறுகிறார். உங்களை பலவீனப்படுத்துகின்ற அத்தகைய எண்ணங்களை நீக்கிவிட்டு அவற்றின் இடத்தில் உங்களுக்கு வலிமையூட்டுகின்ற எண்ணங்களை குடியமர்த்த வேண்டும் என்று கூறுகிறார். அதாவது மற்றவர்கள் தன்னிடம் எப்படி நடந்து கொண்டாலும் சரி, நேசிக்கப்படுவதற்கு நான் தகுதியானவன் தான் என்று சாரா தன்னைத்தானே நினைவூட்டி கொண்டிருந்தார். அதாவது என்னை நான் நேசிக்கிறேன், அது போதும். என் மீது நான் காட்டுகின்ற அதே அன்பை என் மீது உண்மையிலேயே அக்கறை கொள்கின்ற யாரோ ஒருவர் என் மீது காட்டுவார் என்று அவர் கூறினார். வலிமையூட்டுகின்ற இத்தகைய எண்ணங்களுக்கு ஆற்றல் கூட்டுவதற்கும் நீங்கள் உங்களை குறித்து எவ்வாறு உணர விரும்புகிறீர்களோ, கடந்த காலத்தை நீங்கள் அவ்வாறு உணர்ந்த தருணங்களை நினைத்து பாருங்கள். அந்த தருணத்தை ஓடவிடுங்கள் மனதிற்குள். அந்த இனிமையான கணங்களில் மூழ்குங்கள். இந்த உக்தி உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகரிப்பதோடு தீர்வையும் உடனழைத்து வரும் என்கிறார். அடுத்து மனதில் காட்சிப்படுத்துதல். இப்போது நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற உணர்ச்சியை எதிர்காலத்தில் நீங்கள் செம்மையாக கையாள்வதாக உங்கள் மனத்தில் காட்சிப்படுத்துங்கள்.
நீங்கள் அவ்வாறு செய்யும்போது உங்களுடைய அதிர்வு அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த உணர்ச்சியோடு ஒரு பிரத்யேக தொடர்பையும் நீங்கள் உருவாக்க தொடங்குவீர்கள். அத்தொடர்பு எதிர்காலத்தில் அந்த உணர்ச்சியை மிகவும் சுலபமாக கையாள்வதற்கு உதவும். நீங்கள் உங்களுடைய உணர்ச்சியை கையாள்வதற்கு ஒரு சூழ்நிலையை மீண்டும் மீண்டும் உங்கள் மனத்தில் ஒத்திகை பார்க்கும்போது அடுத்த முறை உங்கள் வாழ்வில் அது தலை தூக்கும் போது அதை எவ்வாறு கையாள வேண்டும் என்று நீங்கள் துல்லியமாக அறிந்திருப்பீர்கள், பழக்கப்படுத்தியிருப்பீர்கள். உங்களுடைய அதிர்வை தொடர்ந்து கீழே இறக்கிக் கொண்டிருப்பவர்களிடமிருந்து தற்காலிகமோ அல்லது நிரந்தரமாகவோ நீங்கள் விலகி இருப்பது தன்னலமானதோ அல்லது பலவீனத்தின் ஒரு அறிகுறியோ அல்ல. வாழ்க்கை என்பது முன்னரே குறிப்பிட்டது போல் சமநிலையை பற்றியது, மற்றவர்களிடம் பரிவுடன் நடந்து கொள்வதை பற்றியது. அதே நேரம் வாழ்க்கை என்பது அந்த பரிவை நீங்கள் யாரும் உங்களிடமிருந்து பறித்து அனுமதிக்காமல் இருப்பது. நீங்கள் நேர்மையான மனிதர்களோடு இருக்கும்போது வாழ்வில் உள்ள அனைத்தும் நல்லதாகவும் எளிதாகவும் இருப்பதை காண்பீர்கள். நச்சுத்தன்மை கொண்ட மனிதர்களை விவரிக்கிறார். நீங்கள் செய்கின்ற எல்லாவற்றையும் விமர்சிப்பர். உங்களிடமிருந்து அளவுக்கு அதிகமாக எதிர்பார்ப்பார். உங்களிடம் மரியாதையின்றி நடந்து கொள்வர். உங்களுக்கு அவ்வளவாக ஆதரவு அளிக்க மாட்டார்கள். அவர்கள் உங்களை பரிகாசிப்பார், உதாசீனப்படுத்துவார், உடல் ரீதியாக துன்பத்தை உண்டாக்குவார். உங்களை நயவஞ்சகமாக தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வர். உங்களை சிறுமைப்படுத்துவர். இத்தகைய மக்கள் பொதுவாக தங்கள் நச்சு நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ள தயாராகவே இருக்க மாட்டார்கள். இவை உங்கள் மன அமைதியை கெடுப்பதோடு நீங்கள் உங்களுக்கு ஏற்படுகின்ற மன அமைதியை பிறருக்கு கடத்துவீர்கள். இங்கு நாம் நம்மை பற்றி சிந்திப்பது தன்னலமானதா என்று யோசியுங்கள். அதே சமயம் நாம் நமது நடத்தை பிறர்களிடம் எவ்வாறு உள்ளது என்று உணர்ந்து செயல்பட வேண்டும். உங்களுடைய நடவடிக்கைகளை எப்போதும் மதிப்பிடுங்கள். உங்களை நோக்கியோ அல்லது மற்றவர்களை நோக்கியோ ஏதேனும் நச்சு நடவடிக்கை உங்களிடம் இருந்தால் அதை மாற்ற முயற்சி செய்து கொள்ளுங்கள். இவ்வாறுதான் நீங்கள் வளர்கிறீர்கள். எனக்கு சரி என்று தோன்ற ஒரு விஷயம் இன்னொருவருக்கு தவறாக தெரிந்தால் எங்கள் இருவரில் யாரிடம் கருத்து சரியானது? அதாவது உங்களுடைய செயல் தன்னுடைய மனத்தை காயப்படுத்தியுள்ளதாக ஒருவர் கூறும்போது அவர் மனவேதனை அடைந்துள்ளார் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். அவர்கள் மனவேதனை அடைந்துள்ளார்களா இல்லையா என்பதை நீங்கள் தீர்மானிக்க கூடாது. ஒரு நல்ல வாழ்க்கை துணைவரின் சக்தி, அதாவது ஆரோக்கியமற்ற ஒன்றிடம் இருந்து விலகி செல்வது மாபெரும் துணிச்சலை வெளிப்படுத்துகிறது. வெளியே அடியெடுத்து வைக்கும் போதே நீங்கள் சற்று தடுமாறினால் கூட பாதுகாப்பின்மையை அதிகமாக உணர வேண்டி வரும். சில சமயங்களில் நீங்கள் குணமாவதற்கு உங்களுடைய நச்சான உறவிலிருந்து நீங்கள் விலகி சென்றுதான் ஆக வேண்டும். ஒரு உறவில் உங்களுக்கு வெறுமை உணர்வு ஒருபோதும் ஏற்படக்கூடாது. குறிப்பாக இன்னொருவரை முழுமையானவராக உணர செய்வதற்கு நீங்கள் உள்ளுக்குள் வெறுமையை அனுபவிக்க வேண்டியதில்லை. மற்றும் ஆசிரியர் உள்ளுணர்வு பற்றி கூறுகிறார். உள்ளுணர்வு என்பது அவர்களுடைய ஆன்மா அவர்களுக்கு கொடுக்கும் அறிவுரையாகும். அதாவது தர்க்க ரீதியாக சிந்திக்காமலேயே நீங்கள் எந்த முடிவுக்கு வந்துள்ளீர்கள் என்ற உணர்வு உங்களுக்கு ஏற்படும் போது உள்ளுணர்வு ரீதியாக அதை நீங்கள் அறிவீர்கள் என்கிறார். உங்களுடைய நண்பர்கள் வட்டத்தை எளிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு மதிப்பு கூட்டுகின்றவர்களை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களை விலக்கி தள்ளுங்கள். உங்களுடைய நண்பர்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை, அவர்கள் நேர்மையானவர்களாக இருப்பது முக்கியம். வாழ்வில் நீங்கள் முன்னேற வேண்டும் என்று சில நண்பர்கள் விரும்புவர். ஆனால் நீங்கள் ஒரு பெரிய அளவில் முன்னேற்றம் அடைவதை அவர்கள் விரும்புவதில்லை. சராசரிக்கும் கீழான இத்தகைய நட்புகளை நாம் ஒதுக்கி தள்ள வேண்டியது முக்கியம். ஏனெனில் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையை எதிர்மறை ஆற்றலால் நிரப்புவார்கள். அடுத்த ஆசிரியர் குடும்ப உறுப்பினர்களை எதிர்கொள்ளுதல் எவ்வாறு என்று கூறுகிறார். பொழுதுபோக்குகள், வேலைகள், நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் என்று எல்லாரையும் விஞ்சி உங்களால் வளர முடியும். நம்முடைய மகிழ்ச்சிக்கும் நலனுக்கும் எந்த விதத்திலும் பங்களிக்காத கடந்த கால விஷயங்களை நாம் விட்டுத்தள்ள வேண்டும். சாதாரணமாக கருத்து வேறுபாடுகளில் நீங்கள் எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதை நீங்கள் வெறுமனே அவர்களுக்கு எடுத்துரைத்தால் போதும். தாங்கள் மற்றவர்களிடம் எவ்வளவு மோசமாக நடந்து கொள்கிறோம் என்ற பிரச்சனை பலருக்கு இருப்பதில்லை. உண்மையிலேயே உங்களை காயப்படுத்தி கொண்டிருப்பதை ஒருவர் கண்டறியும் போது அவர் தன்னுடைய நடத்தையை மாற்றிக்கொள்ள போதும். நீங்கள் உங்களை எவ்வாறு மற்றவர்
அணுக வேண்டும் என்பதை நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை குறித்து நீங்கள் தீவிரமாக இருப்பதை நீங்கள் நிரூபிக்காவிட்டால் மற்றவர்கள் அது குறித்து தீவிரமாக வேண்டும் என்று உங்களால் எதிர்பார்க்க முடியாது. எதிர்மறையான மக்களை கையாளுதல் பற்றி கூறும்போது எல்லோரும் உங்களை தெரிந்து கொள்ளவோ ஏற்றுக்கொள்ளவோ அல்லது புரிந்து கொள்ள முயற்சிக்கவோ போவதில்லை. சிலர் உங்களுடைய ஆற்றலை முறையாக பெற்றுக்கொள்ளக்கூட மாட்டார்கள். இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய மகிழ்ச்சியை நோக்கி தொடர்ந்து முன்னேக்கி செல்லுங்கள். வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளே உள்ளது. பிரச்சனைகளும் சோதனைகளும் இல்லாத மனிதரே இல்லை. ஆனால் எல்லோருக்கும் எல்லாமும் தெரிவதும் இல்லை, புரிவதும் இல்லை. பொதுவாக மனிதனுடைய எண்ணம் எப்படி என்றால், எல்லோரும் என்னை போல் எண்ணங்களையும் எனது பாதையையும் எனதை ஒத்து இருப்பவர்களுடன் அதிகமாக விரும்புவர். தன்னை ஒத்து இல்லாமல் வேறு விதமாக இருப்பவர்களை வாழ தகுதியற்றவர்கள் என்று முத்திரை குத்தி பரிகசிக்கின்றனர். இதற்கு காரணம் என்ன என்றால், புரிதலின்மையும் இரக்கமின்மையும் மற்றவர் மேல் காட்டுகின்ற வெறுப்பை உண்டாக்குகிறது என்கிறார். உதாரணமாக, பிரபலங்களில் பலர் விமர்சனங்களை எதிர்கொள்கிறார். இவர்களை நாம் கரிசனை என்ற பட்டியலில் இருந்து நீக்கிவிடுகிறோம். இவற்றை சமூக வலைதளத்தில் ஏராளமாக காணலாம். காரணம், மக்களுக்கு பொதுவாக மற்றொருவரை தன்னை போல் அதிர்வலைகள் உள்ளாதவர்களை தன்னை போன்றே தாழ்வான அதிர்வலைகளை கொள்ள செய்கின்றனர். மற்றவர்களுடைய எதிர்மறை போக்கை நம்மால் தவிர்க்க முடியாது. நாம் வெளியுலகில் நடமாட வேண்டியிருக்கிறது. மக்களுடன் உறவாட வேண்டியிருக்கிறது. நாம் முழுவதும் அவர்களிடமிருந்து விலக முடியாது. இவற்றிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள 2 ஆயுதங்களை கொடுக்கிறார். அது மௌனமும் மகிழ்ச்சியும். இது சாத்தியப்படும். மகாத்மா காந்தி கூறுகிறார், என்னுடைய அனுமதி இல்லாமல் யாராலும் என்னை காயப்படுத்த முடியாது என்று. அதைதான் இவரும் சொல்கிறார். தாழ்ந்த நிலையில் உள்ள மக்கள் மற்றவரை தனது நிலைக்கு கொண்டு வர முயற்சிப்பர். காரணம், அவர்களால் உங்களுடைய உயர்ந்த நிலையை பொறுத்து கொள்ள முடியாது. பொறாமைப்படுவர். உங்கள் மீது மற்றவர் அன்பும் கவனமும் செலுத்துவதை விரும்ப மாட்டார்கள். மற்றவர்கள் உங்களை வெறுப்பதற்கு தன்னால் இயன்றதை செய்வார்கள். மக்கள் ஆவலுடன் பார்க்கும் சமூக வலைத்தளம் அநேகமாக பிறரின் வீழ்ச்சியில் குதூகலிக்கின்ற இடமாக இருக்கிறது. மற்றவர்கள் தங்களை புகழ வேண்டும் என்று தீவிர விருப்பம் கொண்டிருக்கும் போது நம்முடைய தன்னம்பிக்கை மற்றவர்கள் நம்மை கொண்டாட வழிவகுக்கிறது என்று அறிந்தவுடன் அவர்களுக்கு பிடிக்காமல் போய் அதனை மாற்றுவதற்கும் சக்தி இல்லாமல் எரிச்சல் அடைகிறார்கள். நம்முடைய மன உறுதியையும் விடாமுயற்சியையும் சீர்குலைக்க விரும்புகின்றனர். தாங்கள் தாழ்ந்தவர்கள் என்ற எண்ணம் இப்படி செய்வதால் தனக்கு எழாது என்று நம்புகின்றனர். ஒரு மகத்தான வாழ்க்கையை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது நமது பாதையில் தோன்றும் இவர்கள் நமக்கு மனச்சோர்வையும் அவர்களுக்கு அகங்காரத்தை பாதுகாப்பதற்காகவும் அவர்கள் நம்மிடம் இருந்து எதிர்பார்ப்பது ஒன்னே ஒன்று, அது நமது எதிர்ப்பினை. ஆசிரியர் இது மட்டுமன்றி, பொதுவாக மக்கள் தனக்குள் அக நிலையில் எவ்வாறு உள்ளார்களோ அவ்வாறே புற நிலையில் செயல்படுகிறார்கள். அவர்கள் உங்களை அகநிலையில் நீங்கள் பக்குவப்படாதவராக நினைப்பதால் உங்களிடம் அவ்வாறு நடந்து கொள்கின்றனர். மேலும் நல்ல மனநிலையில் அநேக பேர் இருப்பதில்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்கள் தனக்கு உள்ள மனக்கசப்பை அப்படியே மற்றவர்களுக்கும் கொடுக்கிறார்கள். அடுத்தவர்களை வேதனைப்படுத்துவதன் மூலம் தன் வேதனை குறையும் என்று நினைக்கிறார்கள். அப்படி ஒருபோதும் கிடையாது. இதை ஓஷோ என்கிற ஞானி, உங்களது வேதனையை பிறரின் மேல் செலுத்தி
காயப்படுத்துபவர்கள் தனது கோபத்தை சுவரின் மீது முட்டி மோதி காண்பிப்பதற்கு சமமாகும் என்கிறார். இத்தகைய மக்கள் தாங்கள் எதை விதைக்கிறார்களோ அதையே அறுவடை செய்வர் என்றும், தனிமையுடனும் சலிப்புடனும் இருப்பவர்கள் மற்றவர்களுடைய கவனத்திற்கு ஏங்குகின்றனர் என்றும், மக்கள் தாங்கள் செயல்படுகின்ற அநேக விஷயங்கள் மற்றவர்களை பற்றியல்ல அவர்களை பற்றியே அதிகமாக எடுத்துரைக்கின்றது என்றும் பரவலான கருத்துக்களை எடுத்து கூறுகிறார். இதை இன்னும் ஒரு படி மேல் அவர் உங்களுக்கு அருகே நிற்பதை கூட எதிர்மறை ஆட்களால் சகித்து கொள்ள முடியாத அளவுக்கு நீங்கள் நேர்மறையாக இருங்கள் என்று கூறுகிறார். அடுத்த ஆசிரியர் பகுதி 4ற்கு உங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். அதாவது எல்லா நேரங்களிலும் மற்றவர்களுக்கு நீங்கள் முக்கியமானவர்கள் இருக்க முடியாது. ஆகையால் எல்லா நேரங்களிலும் நீங்கள் உங்களை முக்கியமானவராக கருதுங்கள். நீங்கள் உங்களை எப்போதும் நேர்மையான சுய பேச்சில் ஈடுபடுங்கள். உங்களுடைய சொந்த ஆதரவாளராக மாறுங்கள். உங்கள் தேவை மிக முக்கியமானது. நிறைவேற்ற ஈடுபடுங்கள். இதில் மற்றவர்களை சார்ந்து இருக்காதீர்கள். உங்களுடைய சொந்த உலகத்தை நீங்கள் மாற்றினால் உங்களை சுற்றியுள்ள உலகத்தை நீங்கள் மாற்றும் திறமைகளை பெறுவீர்கள். அழகை பற்றி இச்சமூகம் உருவாக்கியுள்ள யோசனைகள் சுய மதிப்பை ஒருபோதும் குறைக்க அனுமதிக்காதீர்கள். அழகிற்கு எந்த விதிமுறையும் கிடையாது. இப்போது எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே உங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களை உங்களோடு மட்டும் ஒப்பிடுங்கள். உத்வேகம் வேண்டி மற்றவர்களை பார்ப்பதில் தவறில்லை. ஆனால் உத்வேகத்துக்கும் பொறாமைக்கும் சிறிய இடைவெளியே உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிடுவது மனக்கசப்பை தருகிறதே தவிர மேம்பாட்டை அல்ல என்று உணருங்கள். அக அழகை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய புற அழகு உடலின் தேவைகளை பூர்த்தி செய்கிறது. ஆனால் உள்ளார்ந்த விழுமியங்களும் அக அழகுமே மற்றவர்களுடைய ஆன்மாக்களும் இதயங்களையும் மனங்களையும் திருப்திப்படுத்த முடியும். ஆசிரியர் கேட்கிறார், சாதித்தவர்கள் என்று யாரை கூறுவோம்? பிரபலமாகவும் பணக்காரராகவும் அநேக பொருட்களை வைத்திருப்பவருமாகவா கூறுகிறோம்? அல்ல, இருட்டில் இருந்து வெளிச்சத்திற்கு தன்னை எடுத்து வந்தவர்களை சாதனை செய்பவர்களாக கூறலாம். உங்களுடைய முயற்சியை அன்றாடம் கைவிடாமல் அடுத்தடுத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது நீங்கள் ஒவ்வொரு நாளும் வெற்றி பெறுவீர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள். வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் விருப்பப்படி வாழ்ந்தாலும் சரி, மற்றவரோட விருப்பப்படி வாழ்ந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக எடை போடுவீர்கள். நீங்கள் கூட்டத்தினர் சொல்வதை கேளுங்கள் அல்லது ஆன்மா சொல்வதை கேட்டு உங்களுடைய சொந்த மேடையில் வலம் வாருங்கள். இவ்வாறு தனித்தன்மையை நீங்கள் கையாளுங்கள் என்கிறார். உங்களிடம் கனிவோடு நடந்து கொள்ளுங்கள். உங்களை மன்னியுங்கள். அதாவது நீங்கள் எடுத்துள்ள மோசமான தீர்மானங்களுக்காகவும் தன்னம்பிக்கையின்றி இருந்த தருணங்களுக்காகவும் நீங்கள் மற்றவர்களுடைய மனதையும் உங்கள் மனதையும் புண்படுத்திய கணங்களுக்காகவும் உங்களை மன்னித்து விடுங்கள். நீங்கள் செய்துள்ள எல்லா தவறுகளுக்காகவும் உங்களை மன்னித்து விடுங்கள். ஒரு சிறந்த மனநிலையுடன் முன்னேக்கி செல்ல நீங்கள் தயாராக இருப்பதுதான் இங்கு முக்கியம். பகுதி 5 இலக்குகளை நனவாக்குதல், தட் இஸ் மன செயல்பாடு மூலம் மனித மனத்தால் எதை உருவாக்க முடியும் என்று நம்ப முடிகிறது அதை அதனால் அடைய முடியும் என்கிறார். அவர் குறிப்பாக ஆழ்மனத்தை புரிந்து கொள்ளுதல் என்று சொல்லும்போது, ஆழ்மனம் உங்களுடைய நம்பிக்கைகளுக்கு காரணம். நீங்கள் பார்க்கின்ற அனைத்தும் அவற்றை உண்மை என்று உங்கள் ஆழ்மனத்தில் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவற்றால் விளைபவையே. இறைச்சலை நீங்கள் ஒடுக்கிவிட்டால் உங்களால் செய்ய முடியாதது எதுவுமே இல்லை என்று உணர்வீர்கள். நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் அல்ல, உங்களுடைய ஒவ்வொரு எண்ணத்தின் சாட்சிதான் நீங்கள். அதிகம் விரும்பத்தக்க ஒரு விளைவை உருவாக்குவதற்கு ஒரே ஒரு நேர்மறை எண்ணம் போதும். பகுதி 6 இலக்குகளை
நனவாக்குதல், செயலில் இறங்குதல் என்று கூறுகிறார். உங்களுடைய சௌரியமான வட்டத்தை விட்டு வெளியே வந்து பயங்களை எதிர்கொண்டு சவால்களை எதிர்கொள்ளும் போதுதான் வளர்ச்சி நிகழ்கிறது, சௌகரியமாக இருக்கும்போது அல்ல என்கிறார். உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எவ்வளவு அதிகமாக சிந்திக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் காலம் தாழ்த்துகிறீர்கள். முன்னோக்கி செல்ல பயப்படுகிறீர்கள். துணிச்சலுடன் இப்போதே தொடங்குங்கள். நீங்கள் எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் இக்கணமே செயலில் இறங்குங்கள். பெரிய இலக்குகளை சிறிய இலக்குகளாக கூறு போட்டு கொண்ட பிறகும் அவை பெரிய இலக்குகளாக தோன்றினால் அவற்றை மேலும் கூறு போட்டுக் கொள்ளுங்கள். கடைசியில் நீண்ட கால நன்மைகளுக்காக குறுகிய கால இன்பங்களை விட்டுக் கொடுங்கள் என்கிறார். வாழ்க்கையின் வலியும் நோக்கமும் என்று அடுத்த பகுதி, கடைசி பகுதியாக கூறுகிறார். உங்களுக்கு வாழ்க்கை வழியை கொடுத்தால் உங்களுடைய ஆற்றலை உணர்ந்து கொள்வீர்கள் என்று வாழ்க்கை அளித்திருக்கிறது என்கிறார். ஒரு சவாலான காலகட்டத்திற்கு பின்னால் உள்ள காரணத்தை உங்களால் பார்க்க முடியவில்லை என்பதற்காக காரணம் எதுவுமே இல்லை என்று அர்த்தமாகாது. உங்களை இயல்பாக கவர்ந்திருக்கின்ற விஷயங்கள் தற்செயலானவை அல்ல. நீங்கள் அவற்றை எப்படி பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அவையும் அதே வழியில் உங்களை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கின்றன. மேலும் கடைசியாக உங்களுடைய இருத்தலுக்கு பின்னால் ஒரு நோக்கம் உள்ளது. அது என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கும் போது நீங்கள் இவ்வுலகத்தின் போக்கை மாற்றுவதோடு கூடவே உங்கள் வாழ்வின் அனைத்து பகுதிகளிலும் அபிரிமிதத்தை அனுபவிப்பீர்கள் என்கிறார்.